Get ready. Tamil short and high speed 150 words per minute. Get ready for trial dictation. Get ready. Start. தலைவர் அவர்களே, ஆளுநர் உரைக்கு நன்றி கூறும் விவாதத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் 10 பேர் உரையாற்றினார்கள். முதற்கண் அவர்களுக்கு எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதற்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி பதிலுரையை தொடங்குகிறேன். முதற்கட்டமாக தேர்தலுக்கு முன்னர் நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த அரசு முனைப்புடன் செயல்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த வகையில் முதல் நாளில் 7 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை மாமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் இதுவரை இல்லாத வகையில் இதற்கென்று தனியாக ஓர் அமைச்சகமே ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மெத்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசினார்கள். அதை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் ஆளுநர் உரையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நமது காவல்துறையை நாட்டிற்கே முன்னோடியாக முதல் நிலைக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்ளும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காவல்துறையினரின் பணிகளில் எந்தவித தலையீடும் இல்லாமல் அவர்கள் நேர்மையான முறையில் செயல்பட மாமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் மின்சாரத்தை பற்றி பேசினார்கள். கடந்த சில ஆண்டுகளில் மின் உற்பத்தியிலும் நிர்வாகத்திலும் குறைபாடு ஏற்பட்டதை அறிவீர்கள். மின் நிலைமை மோசமடைந்து எவ்வளவு நேரம் மின்சாரம் கிடைக்கும் என்பதே மக்களுக்கு தெரியாத நிலை ஏற்பட்டது. இதனால் விவசாய உற்பத்தியும் பாதிக்கப்பட்டது என்பதை பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இதனை மாற்ற பழுதடைந்த நிலையில் உள்ள மின் நிலையங்களை உடனே சரி செய்ய வேண்டும். Get ready. Tamil shorthand 150 words per minute. Instructions to candidates. இந்த உரைப்பகுதி நிமிடத்திற்கு 150 சொற்கள் வீதம் படிக்கப்படும். படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். சுருக்கெழுத்தில் எழுதி கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுதிட வேண்டும். உங்களது சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருக்க வேண்டும். வரிகளுக்கிடையே உரிய இடைவெளியும் இருக்க வேண்டும். கோட் நம்பர் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் 1410. 1410. Get ready. 30 seconds. Fifteen seconds. Get ready. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, எனக்கு பேச வாய்ப்பளித்த தங்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் விரைந்த முன்னேற்றம் என்ற நோக்கோடு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த நிதிநிலை அறிக்கையை பாராட்டுவதோடு இது தொடர்பாக மேலும் ஒரு சில கருத்துக்களையும் முன்வைக்க விரும்புகிறேன். ஏறத்தாழ 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கும் பல சிறந்த திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதைக் கண்டு நான் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கு மொத்த நிதியில் 20% அளவுக்கு பல்வேறு துறைகளின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது சம்பந்தமாக கோரிக்கை ஒன்றையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஒதுக்கப்பட்ட நிதி அவர்களது நலனுக்காக சரியாக செலவிடப்படுகிறதா என்று பார்க்க ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த திட்டங்களின் பயன்
ஒடுக்கப்பட்ட மக்களை சென்றடையும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக, நமது உள்ளாட்சி அமைப்புகளிலே பணியாற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் குறித்து பேச விரும்புகிறேன். சமூகத்தின் கடைநிலையில் உள்ள இவர்கள் பெரும்பாலும் சுகாதாரமற்ற இடங்களில் பணியாற்றுகிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களுக்கு கையுறைகளும் சுகாதார பெட்டிகளும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த சந்தர்ப்பத்திலே மற்றொன்றையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சமுதாயத்தின் மிக அடிப்படை தேவையான துப்புரவு தொழில் செய்வோரின் குழந்தைகள் ஆய்வக பணியாளர் பயிற்சி பெற இந்த அரசு வசதி செய்துள்ளதற்கு நான் அரசை பாராட்ட விரும்புகிறேன். அதேபோல மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் இவர்களின் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக, கல்வித்துறைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்காக நான் அரசை பாராட்ட விரும்புகிறேன். இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்கள் என்பதால் அவர்களது மேம்பாட்டுக்கு அரசு எடுக்கும் இந்த முயற்சிகளுக்கு மாமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல மாணவர்களின் சிந்திக்கும் திறனை வளர்க்க பள்ளிகளில் சதுரங்கத்தை சிறப்பு பாடமாக ஆக்கியுள்ளதை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரத்தில் பாமர மக்களின் குழந்தைகளும் எளிதாக கல்வி பெற அரசு எடுக்கும் முயற்சிகளையும் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். பள்ளி கல்வி ஒரு சுமையாக மாறாமல் இருக்க செயல் வழி கற்றல் முறை உதவிடும் என்பதை மாமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அடுத்தபடியாக, உள்ளாட்சித்துறை தொடர்பாக ஒன்றிரண்டு கருத்துக்களை குறிப்பிட விரும்புகிறேன். நம் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளின் சார்பில் பல மருத்துவமனைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் மருத்துவர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். தற்போதுள்ள உள்ளாட்சி நிர்வாக அமைப்பில் இத்தகைய மருத்துவமனைகளுக்கு போதிய கவனம் கிடைப்பதில்லை. எனவே இவற்றை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் பதவியில் பெண்களுக்கு அதிக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் பெரும்பாலான பெண்கள் முதல் முறையாக நிர்வாகத்தில் பங்கெடுக்க உள்ளதால் அவர்களுக்கு 2 மாத காலம் சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்க பாடுபட்டு வருகிறார்கள். தொலைநோக்கு பார்வையுடன் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வடிவமைத்து அறிக்கை அளித்திருக்கிறார்கள். இதனை கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வரவேற்பார்கள் என்பதில் ஐயமில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றி நாட்டை முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லும் முயற்சியாக நான் இதை பார்க்கிறேன். அடுத்ததாக, சுற்றுச்சூழல் குறித்து ஒரு சில கருத்துக்களை குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த 100 ஆண்டுகளாக ஏற்பட்ட தொழில் வளர்ச்சி காரணமாக நமது இயற்கை சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை மன்ற உறுப்பினர்கள் அறிவார்கள். உலகத்தின் அனைத்து பகுதிகளிலுமே வெப்பம் அதிகரித்து பல பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியுள்ளன. அடிக்கடி ஏற்படும் கன மழையும் பெரு வெள்ளமும் இதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன. பல நாடுகளில் கடல் மட்டம் படிப்படியாக உயரக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதன் தாக்கத்தை இயன்ற அளவுக்கு குறைக்க அரசு முயற்சி எடுத்து வருகிறது என்று கூறி இந்த அளவு பேச அனுமதி அளித்த தலைவருக்கு நன்றி கூறி அமர்கின்றேன்.